ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேனசோனிக்கில் VLSA74 IPVDP பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் யூனிட் இருக்குது, இது ஒரு அவுட்டோர் யூனிட்டு. இன்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா கிளாஸ் டிஸ்பிளே மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உள்ள அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ டேகு, அதாவது கார்டு டைப்பில் RFID கார்டு டேக் டைப்பில் வரும். அப்புறம் ஒரு ஸ்டாண்டு, கனெக்டரு, ஒரு அடாப்டரு இருக்குது அக்சசரிஸில். ஸோ இது வந்து POI சப்போர்ட்டடு டிவைஸு. ஸோ இந்த இன்டோர் யூனிட்டு அவுட்டோர் யூனிட்டு ஒரு கேமரா, இது கேமரா வந்து அடிஷ்னலாக தவா கேமரா போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு POI சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். POI சுவிட்ச் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த POI சுவிட்சிலேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி கான்ஃபிகர்லாம் பண்ணி தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் POIயில் கனெக்ட் பண்ணிங்கனாவே இங்கே லைட்டு க்ளோ ஆரம்பிச்சிடும், டிஸ்பிளேவும் வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு இதை கால் பண்ணிங்கனாவே கால் போகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் இப்போ மொபைல்லேயே உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறமா. ஸோ இது ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இன்டோர் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா, இன்டோர் டிஸ்பிளேயில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்புன்னு இருக்குது. ஆப்புன்னா உங்களுக்கு இந்த ஆப்பு கிளிக் பண்ணிங்கன்னா, மொபைல் ஆப்பில் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைல் ஆப்புக்கு கால் போகும். ஸோ மானிட்டர்னால் இந்த அவுட்டோர் யூனிட்டில் இருக்கிற கிளிக் பண்ணனா அவுட்டோர் யூனிட்டில் என்னென்ன தெரியுதோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இது பேக் பட்டனு. அதுக்கடுத்து இங்கே CCTVன்னு இருக்குது பாருங்கள். இந்த CCTVயில் தான் இந்த தவா IP கேமராவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த CCTV கிளிக் பண்ணோன்னா இந்த தவா IP கேமரா ஷோ ஆகும். நீங்கள் லைவ் பார்க்கணுன்னா ஒரு 2 கேமரா வரைக்கும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். IP கேமரா, தவா, ஹிக்விஷன், அவங்க செலக்டடாக ஒரு 2-3 பிராண்டு கொடுத்துருக்காங்க, அந்த பிராண்டு மட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்காம்னா ஒரு 2 இன்டோர் யூனிட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்காம் மூலயமா பார்த்துக்கலாம். ப்ளேபேக்குன்னா முன்னாடி யாராவது கால் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த காலை செக் பண்ணணுன்னா ப்ளேபேக்கில் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் முன்னாடி நடந்த கால் வந்திருந்தது, ஏதாவது அலாரம் வந்திருந்தது, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்டு ஹோமுன்னு இருக்கும். அட்டு ஹோம்னால் நீங்கள் ஹோமில் இருக்கீங்க, கால் வரும். ஸோ ஓகேவா. ஸோ இதே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ் ஹோம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் போகாது. இப்போ நான் கால் பண்ணேன்னா ஒரு அவுட்டோர் யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கமாண்ட் வரும். Not at home. Please leave your message with your name and contact number. Please leave your message with your name and contact number. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வரும். ஸோ இது வந்து டைமிங் போகும், ஒரு 30 செகண்டில் அதுவே கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கு அடுத்து லீவ் ஹோமுக்கு பதிலாக சைலண்ட் மோடில் இருக்குது, அதாவது ஸ்லீப் மோடு கொடுக்கலாம். ஸ்லீப் மோடு கொடுத்துட்டோம்னா சைலண்ட்டாக இருக்கும், நம்ம கால் பண்ணாலும் கால் போகாது. ஸோ அவுட்டோர் யூனிட்டில் மட்டும்தான் கால் போகிறது தெரியும், இன்டோர் யூனிட்டில் ரிங்கே அடிக்காது. ஸோ சைலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. இதுலேயே இன்பில்டு மெமரி இருக்குது. ஸோ ஒரு 10, அதாவது கால் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் ஸ்டோர் ஆகும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஓவர் ரைட் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம மொபைலில் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வைஃபை, இன்னொன்று லேன். நான் POIலே இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்ததுனால IP செட் பண்ணியிருக்கேன். இன்டோர் யூனிட்டுக்கும் அவுட்டோர் யூனிட்டுக்கும் IP அட்ரஸ் செட் பண்ணியிருக்கேன். அது எங்கே போய்ட்டு செக் பண்ணணுன்னு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் சிம்பிள் போங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஜென்ரல்னு இருக்கும், ஜென்ரல் போய்ட்டு இங்கே அட்வான்ஸ் செட்டிங்கில் பாஸ்வேர்ட் கேட்கும். அது 1 2 3 4 கொடுத்துட்டு இங்கே டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் உங்களுக்கு IP அட்ரஸ்லாம் செட் ஆகிருக்கும். ஸோ இதில் நீங்கள் IP அட்ரஸ் உங்கள் ரவுட்டருக்கு ஏற்ற மாதிரி IP அட்ரஸ் செட் பண்ணிங்கன்னா அந்த லேன் மூலயமாவே இன்டர்நெட்டும் வந்துடும். நீங்கள் இந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேனுவல் கொடுத்துட்டு IP அட்ரஸ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டோர்பெல் செட்டிங்னு இருக்குது பாருங்கள். இது வந்து அவுட்டோர் யூனிட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ். டோர்பெல் செட்டிங்கில் போய்ட்டு டோர் 1 சூஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த டிசேபிள் IP அட்ரஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம்.
இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து அவுட்டோர் யூனிட்டு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் கார்டு மேனேஜ் இதில் போய்ட்டு நீங்கள் நியூவாக கார்டு ஆட் பண்ணணுன்னா டோர் 1 சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது கார்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி 2 கார்டு ஆட் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்தமாரி RFID கார்டு ஆட் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஆடு கொடுங்க, ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த அவுட்டோர் யூனிட்டில் இந்த கார்டை காமிச்சோன்னா அங்கே நம்பர் வந்துடும். ஸோ நம்பர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு க்ரீன் டிக் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்டும் செட் ஆகிடுச்சு. ஸோ இன்டர்நெட் ஃபுல்லாக கான்ஃபிகர் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஒரு சின்னதாக ஹோம் சிம்பிள் மாதிரி. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு வரும். இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைலில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த QR கோடை வச்சு தான் நீங்கள் ஆட் பண்ணணும் டிவைஸு. மொபைலில் ஆப் நேம் பார்த்தீங்கன்னா பேனசோனிக் ஸ்மார்ட் வைஃபைன்னு இருக்கும். அந்த ஆப் மூலயமா இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஆப் வந்து இந்த மாதிரி VDP கான்ஃபிகர் பண்ணது நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம், லைவ் பார்த்துக்கலாம். அதேமாதிரி கால் வந்ததுன்னா உங்களுக்கு மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே யாருமே இல்லை, அவுட்டோர் யூனிட் இருக்குது, இன்டோர் யூனிட்டில் யாருமே இல்லை, வீட்டில் யாருமே இல்லைன்னா இந்தமாரி கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் டோர் அன்லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து லாக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கார்டு காமிச்சேன்னா டோர் அன்லாக் ஆகும். ஸோ கேட் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் கம்மின்னு சொல்லுது. அதேமாரி இந்த ஆத்தரைஸ்ட் கார்டு காமிச்சிங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த CCTV ஐபி கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் பேஜ் போங்க. செட்டிங்ஸில் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வைஃபை ஆப்ஷன் இருக்குது, வைஃபையும் எனேபிள் பண்ணிக்கலாம். வைஃபை இன்கேஸ் லேண்ட் மூலயமா கொடுக்கலன்னா வைஃபை மூலயமா நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த உங்கள் பக்கத்தில் இருக்கிற வைஃபையோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனு இதில் வால்யூமு, ஸ்டோரேஜ், டிஸ்பிளே இதெல்லாம் ஜென்ரலாக செட்டிங்ஸ் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஐபி கேமரா எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஜென்ரலில் அட்வான்ஸ் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த CCTV மேனேஜ்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு இந்த டிஸ்கவர் டிவைஸ் இது கிளிக் பண்ணிங்கன்னா வயர்டு கனெக்ஷன், வயர்லெஸ் கனெக்ஷன் காட்டும். வயர்டுன்னா வயர்டை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நெட்வொர்க்கில் என்னென்ன ஐபி கேமரா இருக்கோ அது லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ தவாவாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, தவானா ஈஸியாக உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ இது இங்கே பார்த்தீங்களா தவான்னு காட்டுது. இதை டிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் கேமராவோட யூசர் நேம் அட்மின் போட்டு கேமராவோட பாஸ்வேர்ட் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் சப்ஸ்ட்ரீம் வரும். ஸோ இதில் நான் இப்போ ஒரே ஒன்று டிலீட் பண்ணிட்டு ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ CCTVன்னு இருக்குது. சாரி, இங்கே டிஸ்கவர் டிவைஸ் இது கிளிக் பண்ணுறேன். வயர்டு கனெக்ஷனை கிளிக் பண்ணேன்னா ஒரு ஐபி காட்டும். ஸோ இங்கே 1.108ன்னு காட்டுது. இதை டிக் பண்ணிவிட்டு யூசர் நேம் வந்து அட்மின், கேமராவோட பாஸ்வேர்டு வந்து CCTV@123ன்னு ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தோன்னா இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் அதுவே RTSP ப்ரோட்டோக்கால் கட்டு வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்னு வரும். ஸோ இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். CCTV 1 செலக்ட் பண்ணிட்டு டிக். அதேமாரி சப்ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர், CCTV 1 சூஸ் பண்ணிவிட்டு டிக்கு. இதே மாதிரி தான் ரெண்டாவது கேமராவும் பண்ணணும். ஸோ இப்போ கேமரா ஆட் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் டிக் வந்துருச்சு. இப்போ நம்ம லைவ் போய் பார்த்துக்கலாம். CCTV கிளிக் பண்ணிங்கன்னா லைவ் வரும் உங்களுக்கு, அந்த கேமராவோட லைவ். ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான் இந்த ஆப்ஷனு. அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலுக்கு கால் வர்றது ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சாரி, நான் வந்து
அட்டு ஹோம் கொடுத்துக்கிறேன். ஓகே, கால் பண்ணுறேன். கால் பண்ணுறேன். மொபைலுக்கு நான் கால் பண்ணோன்னா அந்த ஆப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா மொபைல் ஆப்புக்கு கால் வரும். ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் மொபைலுக்கு கால் வருது பாருங்கள். நீங்கள் இங்கேருந்தே பேசிக்கலாம். லைவ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்லேயே காட்டிடும். உங்களுக்கு லைவ் பார்க்குறேன்னா இந்த மாதிரி சிம்பிள் வந்துடும் உங்களுக்கு மொபைலில் வியூ பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதுலேருந்து நான் வெளில வந்துட்டேன்னா மொபைலில் வியூ பண்ணுறது கட் பண்ணிட்டேன்னா நார்மல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இதெல்லாம் இன்டிமேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கால் பண்ணுறேன், அவுட்டோர் எண்ட்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னா மொபைலுக்கு